வெல்கம் பேக். நான் சாந்தகுமார். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன் இதை பேஸ் பண்ணி நமக்கு ரயில்வே குரூப் டிலேயோ அல்லது டெக்னீஷியன்லேயோ கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? ஏன்னா இது ரெண்டுமே நான் எதுக்கு இது ரெண்டு மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, குரூப் டி, அதாவது லெவல் 1, குரூப் டிங்கிறது கிடையாது, அதுவும் குரூப் சி தான். லெவல் 1ல் நமக்கு சயின்ஸு மேஜரான ஒரு பார்ட்டை வகிக்குது. அதே மாதிரி தான் டெக்னீஷியன்லேயும், அதாவது நமக்கு கிரேட் 3 டெக்னீஷியன்லேயும் சயின்ஸு எக்கச்சக்கமான கொஷினை கொண்டு வச்சுருக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல நமக்கு மேஜர் டாபிக்ஸை மட்டும் படிச்சுட்டு போனாலே ஒரு 50 to 70% கொஸ்டின்ஸை நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அப்போ அந்த மேஜர் டாபிக்ஸில் முக்கியமான டாபிக் எதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கெமிஸ்ட்ரியில் இந்த அட்டாமிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் தான். ஓகேவா? அப்போ அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை நம்ம பேஸ் பண்ணி எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 இதை அடிப்படையில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனால் இந்த 3ஐயும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு அணுவினுடைய அமைப்பை தெரிஞ்சுக்கணும். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எந்த ஒரு பருப்பொருளும், எந்த ஒரு மேட்டரும், ஓகேவா? மேட்டர்னால் கண்ணுக்கு தெரியக்கூடிய, கண்ணுக்கு தெரியாத எல்லாமே மேட்டர் தான். அது என்ன கண்ணுக்கு தெரியாத? காற்று. காற்றுலேயே நமக்கு அணு இருக்குது. இப்போ ஆக்சிஜனை தான் நம்ம உட்கொள்கிறோம் அப்படின்னா, ஆக்சிஜனும் என்னது தான்? ஒரு மாலிகூல் தான். அதுவும் ஒரு எலமெண்ட் தான். எலமெண்ட்னா ஒரு தனிமம். ஓகேவா? அதாவது எலமெண்ட்டுங்க நான் மேக்ஸிமம் இங்கிலீஷ்லேயே சொல்லுவேன். ஸோ எலமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா தனிமம் அப்படிம்போம். ஓகேவா? தனிமம். ஓகேவா? ஆட்டம்ங்கிறத அணு அப்படிம்போம். ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் நான் இங்கிலீஷ்லேயே சொல்லலாம், ஒருவேளை தமிழில் சொல்லலாம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இது நான் எழுதி போட்டிருந்தேன். ஆட்டம்ங்கிறது அணு. ஓகேவா? மாலிகூல் அப்படின்னா மூலக்கூறு. ஓகேவா? ஸோ இந்த வார்த்தைகளை நான் மாற்றி மாற்றி சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை எழுதியிருந்தேன். சரி, இப்போ எந்த ஒரு பருப்பொருளும் மேட்டரும் அது அணுவால் உருவானது தான். அப்போ அந்த அணுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அணு அப்படிங்கிறது ஒரு சிங்கிளாக ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், நேர்மின் சுமை கொண்ட ஒரு புரோட்டானும், அதாவது ஒரு புரோட்டான் கிடையாது, புரோட்டான் அப்படிங்கிற ஒரு சப்அட்டாமிக் பார்ட்டிகளும், அதே மாதிரி எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி போடுற எதிர்மின் சுமையை கொண்ட ஒரு பார்ட்டிகளும், அதே மாதிரி எந்த ஒரு மின்சுமையும் இல்லாத நியூட்ரான் அப்படின்ற ஒரு பார்ட்டிகளும் இருக்குது. ஒரு பார்ட்டிகளில் ஒரு அதாவது நான் ஒரு அடிப்படையில் சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிற சொல்கிறேன். ஓகே, அப்போ இந்த மாதிரி புரோட்டான்கள், நியூட்ரான்கள், எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் இல்லை, நிறையவே இருக்கும். நான் பேசிக்காக, அதாவது நமக்கு கையின்னு சொல்கிறேன், ஒரு கையாக இருக்குது, 2 கை, அந்த மாதிரி. இன்னும் புரோட்டான் நிறைய இருக்கலாம். அதாவது அதனுடைய மேஜர் பார்ட்டு. ஓகேவா? இது போக இன்னொரு 3 பார்ட் இருக்குது. அது நமக்கு இப்போ தேவையில்லை. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தான் படிக்கிறோம். நம்ம என்ன பண்ணலை, ஒரு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அந்த மாதிரியான எக்ஸாமுக்கு ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டியிருக்கும். ஓகே, இது இந்த லெவலுக்கு இது போதும். அப்போ இந்த 3 சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், இந்த 3ஐயும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜே இல்லாத இந்த இன்னொரு நியூட்ரான். ஓகேவா? அப்போ இந்த 3ம் அடிப்படையாக கொண்டதான் என்னது? ஒரு அணு, ஆட்டம். ஓகேவா? இப்போ இதில் இந்த புரோட்டான் இருக்குது பார்த்தீங்களா? அந்த புரோட்டானுடைய எண்ணிக்கையை வச்சு தான் அந்த தனிமம் என்ன தனிமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம ஒரு ஆட்டமை பார்க்குறோம். ஓகேவா? நம்ம ஒரு பெரிய மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறோன்னு வைங்களேன், ஒரு எலக்ட்ரான் மைக்ரோ இதுலேயோ ஒரு வச்சு பார்க்குறோம். அதில் எனக்கு ஒரு 8 என்ன இருக்குதுன்னா புரோட்டான் இருக்குது. அப்போ அந்த 8 புரோட்டான் கொண்ட அந்த தனிமம் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி 6 புரோட்டான் இருக்குது. 6 புரோட்டான்கள் இருக்கக்கூடிய அந்த தனிமம் என்னது? அது ஒரு கார்பன். ஓகேவா? கார்பனுங்கிறது 6 புரோட்டான் கொண்டது. ஓகேவா? 6 புரோட்டான் கொண்டது. அப்போ எதுக்கு இந்த புரோட்டானை நம்ம முக்கியமாக பார்க்குறோன்னா, அந்த புரோட்டானுடைய தன்மையை வச்சு தான் அது என்ன எலமெண்ட்னே சொல்லுவோம். அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸுங்கிறது எப்போவுமே மாறாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் மாறவே மாறாது. அப்போது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸை நம்ம என்னன்ட்டு அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸை வச்சு தான் அட்டாமிக் நம்பருங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறோம். ஓகேவா? அணு எண். ஓகேவா? அணு எண் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறோம். அப்போ அந்த அணு எண் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஓகேவா? அணு என்னங்கிறது வேறு ஒன்றுமே இல்லது, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். அப்போ புரோட்டானுங்கிறது என்னது? ஒரு தனிமத்தினுடைய அடையாளம். ஓகேவா? அப்போது புரோட்டான் 1 இருக்குது, அது ஹைட்ரஜன். புரோட்டான் 2 இருக்குது, அது ஹீலியம். புரோட்டான் 6 இருக்குது, அது கார்பனு. ஓகேவா? கிளியரா? இப்போது புரோட்டானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு, அதுதான் அட்டாமிக் நம்பர்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நியூட்ரான். ஓகேவா? அப்போ அந்த நியூட்ரானுங்கிறது நமக்கு சார்ஜே இல்லாது. அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டும்
வெயிட் கொண்டது, வெயிட் அல்லது மாசுன்னு சொல்லி வச்சுக்கலாம். வெயிட் வேண்டாம், மாசுன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா வெயிட்டுங்கிறது வந்து நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது புவியீர்ப்பு விசை, அது மேலே பட்டால் தான் அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஆட்டம்ங்கிறது என்டையர் நான் யூனிவர்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ யூனிவர்ஸில் ஸ்பேஸ் இருக்குது, ஸ்பேஸில் வந்து என்ன இருக்காது, நமக்கு ஈர்ப்பு விசைகள்லாம் பெருசாக இருக்காது. என்ன அப்போது அந்த இடத்துலலாம் நம்ம சொல்லும் போது அதை என்னென்னு தான் சொல்லணும், நம்ம கண்டிப்பாக மாச அடிப்படையில் தான் சொல்லணும். இது ஃபிசிக்ஸ், ஓகேவா, நான் கெமிஸ்ட்ரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ மாஸ்ன்ற வார்த்தையவே நம்ம சொல்லிக்கலாம். அப்போது இதில் ஒரு மாஸ் இருக்குது, இதுலேயும் அதே அளவுக்கு மாஸ் இருக்குது, ஓகேவா. ஒரு புரோட்டான் வந்து 1 கிலோன்னு வச்சுக்கோங்களேன், நியூட்ரானும் அதே 1 கிலோ தான். அதே மாதிரி 4 புரோட்டான் இருந்துச்சுன்னா 4 கிலோ, நியூட்ரான் 4 நியூட்ரான் இருந்துச்சுன்னா 8 கிலோ, ஓகேவா. அப்போ எதுக்கு நான் இதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, அப்போ நீங்கள் இதை விட்டுட்டீங்களே, எலக்ட்ரானுக்கு எந்த ஒரு மாசும் கிடையாது, ஓகேவா. எலக்ட்ரானுக்கு மாசே கிடையாது. இதுக்கு நமக்கு என்ன கிடையாது, ஒரு மின் சுமையே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னோமா, அதே மாதிரி இதுக்கு மாசே கிடையாது, ஓகேவா. இதுக்கு மின் சுமை கிடையாது, இதுக்கு மாஸ் கிடையாது, சரியா. இதுக்கு வந்து நிறை கிடையாது, ஓகேவா, கிளியரா. அவ்வளோதான். இப்போ இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்போ இதை எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணா, மாஸ் நம்பர், மாசுங்கிறது அப்போ எது ரெண்டத்தை பொறுத்து தான் இருக்குது, புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான், ஓகேவா, கிளியரா. அப்போ புரோட்டானும் நியூட்ரானையும் ஒரு சேர்க்க நம்ம சொல்வதை என்னன்னு சொல்லலாம், அணு நிறை, அட்டாமிக் மாசு, ஓகேவா, அட்டாமிக் மாஸ், ஓகே. அட்டாமிக் மாஸ் அல்லது மாஸ் நம்பர் என்னன்னாலும் சொல்லலாம்பா, கிளியரா. இவ்வளோதான்பா, இவ்வளோ விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் இந்த டாப்பிக்கு போதும். இன்னும் எல்லாத்துக்கும்லாம் போதும் சொல்ல முடியாது, இந்த டாப்பிக்கு தாராளமாக போதும். இப்போது நம்ம வந்து ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன் எல்லாத்தையும் பார்த்துடலாம். அது போக முக்கியமான ஒரு இதை நான் சொல்லணும். என்னது அப்படின்னா, நான் மாசுன்னு சொல்லி சொன்னேன், நியூட்ரானுக்கு மட்டும் தான் மாஸ் இருக்குன்னு. அப்போ புரோட்டான் நியூட்ரானுக்கு மாஸ் இருக்குது, பார்த்தீங்களா, ஒரே அளவுக்கு மாஸ் இருக்குது. 1.67 × 10⁻⁻27 கேஜி, ஓகேவா. நல்லா பாருங்கள், நான் கேஜியில் இதை சொல்கிறாங்க, ஓகேவா. ஏன்னா நமக்கு எஸ்ஐ யூனிட் படி கேஜி தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி நான் சார்ஜ் என்ன சொன்னேன், புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கு தான் இருக்கும். இது நேர்மின் சுமை, அதுக்கு அப்படியே ஈக்குவலாக ஆப்போசிட்டாக எப்படி இருக்கும், எதிர்மின் சுமையில் எலக்ட்ரான் இருக்கும். இதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இதை வச்சும் கொஸ்டின் வரலாம். இதனுடைய சார்ஜ் என்ன, ஒரு புரோட்டானுடைய சார்ஜ் என்ன, ஒரு புரோட்டானுடைய மாஸ் என்ன, கண்டிப்பாக கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா. சார்ஜுங்கிறத குலும்பில் சொல்லுவோம், ஓகேவா. குலும் அப்படிங்கிற ஒரு எஸ்ஐ சிஸ்டம்னு சொல்லுவாங்க, குலும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் பைலிங்குவலாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஓகே. இப்போ நம்ம புரோட்டான் ஐசோபார் அப்படி சரி டாபிக்குள்ளே வந்துடலாம். ஐசோடோப் இதுதான் முக்கியமான ஒன்று. அது என்ன ஐசோடோப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லைப்பா, ஒரே தனிமம்னா கார்பனு இன்னொரு கார்பனு, ஓகேவா. ஆக்சிஜனு இன்னொரு ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன். அப்போது அது என்ன இன்னொரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்பன் 6 மேலே 12ன்னு போடுறேன். இது எதை குறிக்கும் அப்படின்னா, அட்டாமிக் நம்பரை குறிக்கும். அட்டாமிக் நம்பர்னா என்னதுப்பா, புரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். இது என்ன குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாஸ் நம்பரை குறிக்கும். மாஸ் நம்பர்னா என்னதுப்பா, புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே 6 புரோட்டான் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, புரோட்டான் 6 தான் இருக்குது. அப்போ மீதி இருக்கக்கூடியது எல்லாமே என்னது, நியூட்ரான், அவ்வளோதான், சரியா. புரோட்டான் வந்து மாறவே மாறாது. சரி, இப்போ இதை சொல்லிட்டீங்க. இது வந்து கார்பனுடைய காம்போசிஷன், ஓகே. இப்போ கார்பனுடைய ஐசோடோப் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது என்ன, ஐசோடோப்ன்ற வார்த்தை தான் இருக்கேன். ஐசோடோப்னு சொல்லப்படுறது என்னது, இது மாஸ் நம்பர். நான் எப்பயுமே மாஸ் நம்பர் மேலே போடணும், அட்டாமிக் நம்பரை கீழே போடணும், அட்டாமிக் நம்பர், ஓகேவா. சரி, இப்போது புரோட்டான் மாறவே மாறாங்க. இதில் என்ன 2 எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு, 12 போட்டதுல ஏன் 14 போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 புரோட்டான் தான் இருக்கும். ஆனால் என்ன இருக்கும், எக்ஸ்ட்ராவாக 2 நியூட்ரான் இருக்கும். அதாவது 6 நியூட்ரான் தான் அடிப்படையாக இருக்கும், நேச்சுரலாகவே 6 நியூட்ரான் தான் இருக்கும். கூட 2 ஆட் ஆயிடுச்சு, அதை என்னன்னு சொல்கிறாங்க, ஐசோடோப்புன்றாங்க. அப்போ சிம்பிளாக என்னப்பா சொல்லலாம், இருக்கிற தனிமம், ஒரே தனிமத்தில் 2 2 3 இல்லைன்னா 2 3 கம்மியாகிறது, எல்லாம் அதுக்கும் மேலே வந்து கூடுறது கம்மியாகிறது, நியூட்ரான்கள் இது கூடி கூடி குறையிறது என்னன்னு சொல்கிறாங்க, ஐசோடோப் அப்படின்றாங்க, சிம்பிள். அப்போ இதை வந்து நமக்கு வந்து ஒரு வேர்ட்ஸில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் எலமெண்ட், ஓகேவா. கார்பனை வச்சு தானப்பா நான் பேசினேன், சேம் எலமெண்ட்டு, சேம் அட்டாமிக் நம்பர் அண்டு டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், கரெக்டாக இல்லையா, அப்படி தானப்பா இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக படிக்கிறோம். இது ஸ்டேட்மெண்ட்டாக படிக்கணும்னு அவசியம் இருக்கா, வேண்டவே வேண்டாம். அப்போ ஐசோடோப்புங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, என்னது
ஐசோடோப்புங்கிறது ஒரே ஆள், அவன் கொஞ்சம் குண்டாயிட்டான் அவ்வளோதான், இல்லை அவன் கொஞ்சம் ஒல்லி ஆகிட்டான் சொல்லிடலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இதுதான் ஐசோடோப். அடுத்தது ஐசோபார். ஐசோபாருங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைப்பா. இது என்னென்னா சேம் மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே வெயிட்டு கொண்ட வெவ்வேறு தனிமங்கள். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறீங்கன்னா பொட்டாசியமும் கால்சியமும், இது ரெண்டும் தான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். அப்போது இதனுடைய அட்டாமிக் நம்பர் என்னன்னா இது 19, இது 20. ஓகேவா? ஆனால் இது ரெண்டுத்துக்குரிய மாஸ் நம்பர் ஒரே மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சரியா? நல்லா பாருங்கள், சேம் மாஸ் நம்பர், ஆனால் எது நமக்கு வித்தியாசமாக இருக்குது? டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர்னாலே அது என்னது தான்? வேறு வேறு தனிமங்கள் தான், வேறு வேறு எலமெண்ட் தான். புரிஞ்சுதான்? நான் நிறைய இங்கிலீஷில் சொல்கிறேன், ஆனால் உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே தமிழில் அதற்குரிய இதையும் எழுதி போட்டுட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் சொல்லுங்கள், நம்ம அடுத்த இதில் இது பண்ணிக்கலாம். முக்கியமான டாப்பிக்குகளை மட்டும்தான் நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோஸாக கொடுக்க போகிறேன். ஓகேவா? சயின்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ் நான் முடிஞ்சால் கொடுக்குறேன். சயின்ஸ் தான் நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அதனுடைய முக்கியமான டாப்பிக்குகளை அப்படியே நம்ம ஒன்று பை ஒன்றா பார்க்கலாம். அப்போ இதில் நம்ம என்ன சொல்லலாம்? சேம் மாஸ் நம்பர் தான், ஆனால் என்னது? டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இது வந்து டெவலப்மெண்ட்லாம் சொல்லலாம். டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். ஓகேவா? அட்டாமிக் நம்பர். கிளியரா? அடுத்தது ஐசோடோன். ஐசோடோனுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைப்பா. டிஃப்ரெண்ட் எலமெண்ட். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்னா என்ன அர்த்தம்? டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். ஓகே, டிஃப்ரெண்ட் எலமெண்ட், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். மாஸ் நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஆனால் எதுக்கு ஒரே மாதிரி இருக்கணும்? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் சேமாக இருக்கணும். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் சேமாக இருக்கணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிங்கன்னா கார்பனுடைய ஒரு ஐசோடோப்பான C613, நைட்ரஜன், ஆக்சுவல் நைட்ரஜன் என்ன, இதில் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இதில் கண்டிப்பாக 7 தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தானே? 7 வந்து புரோட்டான் இருந்துச்சுன்னா 7 நியூட்ரான் தான் இருக்கும். இதில் 6 புரோட்டான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் 6 கழிச்சா 7 வரும், 7 நியூட்ரான். அப்போ இந்த C613 அதாவது C13 நைட்ரஜன், ஆக்சுவல் நைட்ரஜன் தான். ஓகேவா? ரெண்டுக்குமே நியூட்ரான் எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 7 நியூட்ரான்கள், ஒரே மாதிரியான நியூட்ரான்கள், ஒரே நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருந்துச்சுன்னா அதை ஐசோடோன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த செஷனை முடிச்சுக்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரியான முக்கியமான டாபிக்ஸை கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இதை வந்து ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு எனக்கும் இது ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். நம்ம நிறைய வீடியோஸ் கொடுக்கலான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.